ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். கோதுமை மற்றும் பாதாம் பயன்படுத்தி ஒரு கூழ் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 3 ஸ்பூன் கோதுமை எடுத்து கழுவி தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 2 பாதாம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். இந்த பாதாமை தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கோதுமையும் உள்ளே சேர்த்திக்கலாம். அந்த தண்ணி ஊற வச்சு தண்ணியோடையே சேர்த்திக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸ் ஆகணும். தேவைப்பட்ட இன்னும் கூட தண்ணி சேர்த்திக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபில்டர் பண்ணியாச்சு. இவ்வளோ பால் கிடச்சிருக்கு. இல்லை தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்திக்கலாம். அடுப்பில் வச்சுக்கலாங்க. சிம்லேயே வச்சுக்கலாம். பனங்கல்கண்டு சேர்த்து கலக்கி கொடுத்துக்கலாம். நல்லா கலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். அடுப்பு சிம்லேயே வச்சு கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. கல்கண்டும் நல்லா கரைஞ்சிரும். தேவைப்பட்டால் உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. பனங்கல்கண்டு போடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் அல்வா பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லா குழந்தைங்கனால முழுங்க முடியும். ஆற ஆற கெட்டியாகும். இந்த பதத்தில் இருக்கும்போதே நம்ம எடுத்துடலாம். இதை வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா ஆறணும்னு குழந்தைக்கு கொடுக்கலாம் வெது வெதுப்பான சூட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.